Welcome to Tiny Sinker TV. காட்டுக்கே ராஜாவான சிங்கம் தன்னோட உணவை எப்படி வேட்டையாடி சாப்பிடுதுனோ அங்கே உள்ள மிருகங்கள் தன்னை எப்படி அறிவாளித்தனமாக பாதுகாத்துக்கிறாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வலிமையான சிங்கம் தன்னோட உணவுக்காக அங்கே உள்ள மிருகங்களை வேட்டையாடி உண்பது தான் அதோட வேலை. பசியே இல்லாட்டாலும் அங்கே உள்ள மிருகங்களை வேட்டையாடிக்கிட்டு இருந்தது. அங்கே உணவு தேடி ஒரு கழுதை ஒன்று வந்தது. அந்த கழுதை சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த சிங்கமும் நல்ல வேலை, இன்னைக்கு நமக்கான உணவு வந்துருச்சு அப்படின்னு அந்த கழுதையை வேட்டையாடி உண்டது. இதில் தெரிஞ்ச விலங்குகள் எல்லாரும் ஒன்று கொண்டாங்க. அடடா, தினமும் எத்தனை பேரை கொள்றது, நம்மளே அதுக்கு ஒரு வழி சொல்லலாமே அப்படின்னு மான் சொன்னுச்சு. அதுக்கு வரி குதிரை சொல்லிச்சு, அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நம்மளே அதுக்கு உணவாய்க்கிடுவோம், அப்போனா அது யாரையும் வேட்டையாடுதுன்னு சொன்னிச்சு. அதை நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க ராஜா கிட்ட போனாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான உணவை நீங்கள் வேட்டையாடி சாப்பிட வேண்டாம், உங்களுக்கான உணவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்கள் குகைக்கு அனுப்பி வைக்கிறோம், இனிமேல் நீங்கள் வேறு யாரையும் வேட்டையாட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிங்கம், அப்பாடா, அப்போ நம்ம இனிமேல் யாரையும் வேட்டையாட தேவையில்லை, நம்மளை தேடியே உணவு வந்துடும் அப்படின்னு சிங்கமும் பிளான் பண்ணது. அவங்க சொன்ன மாதிரியே முத நாள் மான் வந்தது. அந்த மானை சிங்கம் வேட்டையாடியும் உண்டது. காட்டில் உள்ள விலங்குகளெல்லாம் இன்னைக்கு முயல் அனுப்புனாங்க. முயலுக்கு நம்ம போய் எதுக்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து சிக்கணும், அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணி நம்ம அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ஒரு முடிவெடுத்தது. அது வர ரொம்ப தாமதமாக்குச்சு. அந்த சமயம் சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சு. அடே முயலே, எதுக்கு இவ்வளவு தாமதம், நான் பசியால வாடுறேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சிங்கம் பிடிச்சிட்டாங்க. அப்போ முயல் சொல்லிச்சு, ராஜா, வர்ற வழியில் ஒரு சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு என்னை வழி மறிச்சது, அதுக்கிட்டேருந்து நான் இங்கே வர்றதுக்கு இவ்வளோ தாமதமாயிடுச்சு அப்படின்னு சொன்னது. என்னது, இன்னொரு சிங்கமா, இந்த காட்டோட ராஜா நான் மட்டும்தான், அந்த சிங்கத்தை காட்டு அப்படின்னு சொன்னது. அந்த முயல் சிங்கத்தை ஒரு கிணத்தடிக்கு கூட்டு போச்சு. ராஜா, இங்கே தான் அந்த சிங்கம் இருக்கு இந்த கிணத்துக்குள்ள அப்படின்னு சொன்னது. உடனே சிங்கமும் தாவி அந்த கிணத்துக்குள்ள பார்த்தது. உள்ள எட்டி பார்த்ததும் அதில் தெரிஞ்சது அந்த சிங்கத்தோட பிரதிபலிப்பு. ஆனால் அதுக்கு தெரியாது தன்னோட பிரதிபலிப்புன்னு. இன்னொரு சிங்கம் இருக்குங்கிற கோபத்தில் அது தானும் கர்ஜித்தது. அது கர்ஜித்ததும் அதோட பிரதிபலிப்பும் கர்ஜித்தது. ஆத்திரமடைந்த சிங்கம் தண்ணிக்குள்ள விழுந்தது, இறந்தும் போயிருச்சு. இதை அறிஞ்ச காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் அதை சந்தோஷமா கொண்டாடினாங்க. முயலோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. இந்த நாள்ல இருந்து விலங்குகள் எல்லாரும் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாங்க. எப்போவுமே ஒருத்தன் வலிமையோடு இருக்கிறது பெருசு இல்லை, புத்திசாலித்தனமாக இருக்கணும். அறிவோடு இருந்தால் பெரிய பிரச்சனையை கூட ஈஸியாக தீர்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.